வெல்கம் பேக் டு தமிழ் ரிவ்யூ. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 3G ஃபோன். ஓகேவா, இந்த 3G ஃபோனில் எப்படிங்க ஜியோவான 4G சிம்மை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். நேற்று கூட என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சோனியில் Z அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் 52,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 3G மட்டும்தான் சப்போர்ட்டட், 4G சப்போர்ட்டட் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாப்ப. ஸோ அவருக்காக வந்து நான் சில டிப்ஸை ரெடி பண்ணி செஞ்சு பார்த்தேன். அவரோட மொபைலில் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா, ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் செய்யுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதில் நடக்கிற எந்த ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளத்துக்கும் நான் பொறுப்பாக முடியாது. ஓகேவா, ஸோ இது ரிஸ்க் இஸ் யுவர் ஓன் ரிஸ்க். ஓகேவா, அவ்வளோதான் நான் சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஜியோ சிம் இதான். ஓகேவா, இந்த ஜியோ சிம்மை எப்படி என் 3G ஃபோனில் நான் யூஸ் பண்ணுறது, இதுக்கான விஷயத்தை தான் நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேன். ஸோ உங்களுடைய ஃபோன் வந்து 3Gயாக இருந்தால் போதுமானது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து உங்களுடைய ஃபோனோட ப்ராசஸர் இருக்குது பார்த்தீங்களா, சிப் செட், அது வந்து பார்த்திங்கன்னா மீடியா டெக்காக இருக்கணும். அதேமாதிரி ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 4.4க்கு மேலே எது இருந்தாலும் சரி, அது லாலிபாப்பாக இருந்தாலும் சரி இல்லை மார்ஷ்மெலோவாக இருந்தாலும் சரி. ஸோ இதில் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இப்போ இந்த ஜியோவோட சிம்மை நான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, அதுக்கு என்ன பண்ணணும் சார்? ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன், நான் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா MTK இன்ஜினியரிங் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணணும். அந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாரில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். லிங்க் அந்த ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டு அந்த MTK மோடு அந்த இதில் போனீங்கன்னா அட்வான்ஸ்டு செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிட்டு அதில் சர்வீஸ் மோட் அப்படிங்கிற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய குறிப்பிட்ட மொபைலுக்கான அந்த IMEI நம்பரை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிக்கும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா MTK செட்டிங்ஸ் என்று இதில் போயிட்டு ப்ரிஃபர்டு நெட்வொர்க் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோனில் ப்ரிஃபர்டு நெட்வொர்க்குங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க. அதாவது அந்த ஆப்குள்ளே போய்ட்டு ஃபோன் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரிஃபர்டு நெட்வொர்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா வரிசையாக வரும். 2G எட்ஜி நெட்வொர்க்லேருந்து ஆரம்பித்து 4G LTE வரைக்கும் வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 4G அப்படி இல்லைன்னா LTE அப்படி இல்லைன்னா WCDMA LTE அப்படி இல்லைன்னா LTE GSM இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. LTE ஓன்லி எப்படினாலும் கொடுத்தாலும் சரி, ஏன்னா ஜியோ வந்து LTEயில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ LTE வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. LTE மோடை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோனை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதுமானது. உங்களுடைய ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 4G ஃபோனாக மாறிடும். ஓகேவா, ஸோ நீங்கள் நெட்வொர்க் மோடில் போய்ட்டு மறுபடியும் நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணணுமா அப்படின்னா எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து SIM 1. ஓகேவா, நீங்கள் எந்த ஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி SIM 1. அந்த SIM 1 அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிலையன்ஸ் ஜியோவை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் 3Gலேருந்து 4Gயாக மாற்றிக்கலாம். ஸோ இந்த 4G ஜியோ சிம்மை உங்கள் ஃபோன்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 4G சிம் மொபைல் இல்லை சார் என்னோடது, ஆனால் இந்த 3G மொபைலுக்கு எப்படி சார் நான் பார்கோட் ரெடி பண்ணுறது, இதை பற்றி வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி மேலும் தகவல்கள் மற்றும் டிப்ஸ் ட்ரிக்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எ தமிழ் ரிவ்யூ.